வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷோ சினி செய்திகள் இன்னைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிலவுக்கு என்மேல் என்னடிக்கோம் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இன்னைக்கு 11 மணிக்கு ஷார்ப்பாக டானு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எடுத்தோடனே அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு, அவர் தான் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணுறாரு. ஸோ படத்துலேயும் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படலாம். ஒரு சின்ன என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு லவ் காட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. இந்த ரெமோ படத்தில் ஸ்டார்டிங்கில் எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு நரேட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி இவர் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறாரு. ஸோ படத்துலையும் எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபன்னாக ஜாலியாக இந்த 2K ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. படமும் அந்த மாதிரி இருக்குங்கிறத நம்பலாம். செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிலவுக்கு இன்மேல் என்னடிக்கோம் ட்ரெய்லர். ஸோ இந்த நாளே வந்து ட்ரெய்லர் நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மார்னிங் இப்போ 11 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடிக்கோம் படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சா, ஈவினிங் 5 மணிக்கு டிராகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டீம் சைட்ல இருந்து ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஈவினிங் 5 மணிக்கு டிராகன் ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ட்ரெய்லருக்கு அவளோட அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா இந்த டிராகன் ட்ரெய்லருக்கான ஆர்வம் இன்னும் ஏன் அதிகமாகுது அப்படின்னா, இந்த டைரக்டரோட அடுத்த படம் வந்து நம்ம எஸ்டிஆர், அதனாலையும் ஒரு ஆர்வம் வந்து இருக்கு. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இந்த ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கவின் நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ரொமான்டிக் படம், ரீசெண்டாக அவருக்கு இந்த பிளடி பெக்கர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் வேற ஒரு ஜானர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த 2 படங்கள்ல இருக்க மாதிரி இந்த சாக்லேட் பாயா லவ் பண்ணுற பையனா இல்லாமல் வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனால் அது பெரிதளவுக்கு போகலைங்கிறனாலையோ என்னமோ மறுபடியும் லவ் படம் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 நாளுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் போட்டு பின்னாடி கிட்டார் ஒன்று மாட்டிட்டு ஒரு ரொமான்டிக் லுக்கில் தான் இருந்தாப்புல. அந்த படம் வந்து டைரக்டர் சதீஷ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மியூசிக் வந்து ஜென் மார்டின் அவர் தான் வந்து மியூசிக் போடுறாரு. ஸோ அந்த படத்தோட டைட்டில் இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுதான் டைட்டிலாக இருக்கும் இல்லை இது வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ கோபி சுதாகர் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே வந்து தெரிய வந்துருந்துச்சு. அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அந்த படத்துக்கான டைட்டில் நாளைக்கு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு போஸ்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாளைக்கு 11 மணியை போல அந்த படத்தோட டைட்டில் என்னங்கிறது நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கோசோ டீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ படத்தோட பிடிஎஸ் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குனே ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. இந்த பிடிஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணுதுன்னா ஓகே இந்த படம் வந்து விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மத்தியில் வந்து வரும் இல்லையா. அதனால நிறைய மூவிஸ் வந்து அந்த படத்தோட பிடிஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரெட்ரோ படத்தோட பிடிஎஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் நார்மலாக எல்லாரும் ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரோ என்னமோ கார்த்திக் சுப்ராஜ் தெரியல. பிடிஎஸ் த காமிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிக் புக் ஸ்டைல்லேயே வந்து இந்த பிடிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த செட்டோட பிடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டாங்க இல்லையா, பேக்கோட இருக்கும், சூர்யா வந்து அப்படி திரும்பி உட்காருவார் இல்லையா, அந்த ஒரு சீனோட பிடிஎஸ் பிக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் ஒரு காமிக் ஸ்டைல்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில அவங்கள பேசுறதோட டைலாக்கு, இவர் கார்த்திக் சுப்ராஜ் சொல்றதா இருக்கட்டும், டே ஷூட் எடுக்க விடுங்களா அப்படிங்கிற மாதிரி, சூர்யாவும் ஒரு டேக் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபன்னான எலமெண்ட்டாக இருந்துச்சு. இது எபிசோட் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த காமிக் எபிசோட்ஸ் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் விடுங்க தலைவா நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆவலோடு இருக்காங்க. நீங்கள் இந்த காமிக் புக்கை பார்த்தீங்களா, பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இதெல்லாம் தான் காய்ஸ் இன்னைக்கான சினி நியூஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.